ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீமும் சரி, வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்தால் நாம் வந்து செலவு பண்ணுவோம் அப்படிம்போம். ஃபுட்பால் டீம் ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம், கப் எடுத்துட்டு வா, மெடல் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் ஈவெண்ட்லையுமே நம்ம இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஹாக்கி மெயினாக நம்ம கோல்டு மெடல் ஜெயிச்சிட்டு இருந்தால் கூட அதுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுவோமான்னு பார்த்தா இல்லை, ஜாஸ்தி பண்ணல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. இப்போ என் உடலை நான் வந்து நல்லபடியாக பாதுகாக்கணும், நான் ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து நான் ஒரு 5-6 கிலோ குறைச்சால்தான் நான் வந்து செலவே பண்ணுவேன் அப்படிங்கிறது தவறான ஒரு வழி. 3 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். முதல் ஸ்டெப்பு உணவு. நாம் சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, அது பேலன்ஸ்டாக இருக்கா, அது கொஞ்சம் செலவு எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் வந்து குறைவான சாப்பாடு, நீங்கள் கார்போஹைட்ரேட் மட்டும் நீங்கள் சாப்பிட்ற சில இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன், வெறும் சாதம் மட்டும்தான் இருக்குது, காய்கறி கூட கிடையாது. ஸோ அது வந்து சீப்பாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு அது தேவையா? நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும். எவ்வளவோ செலவு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ உணவுக்கான செலவு எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக, அதாவது குறைவான உணவு அதிக சக்தி உள்ளது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக நீங்கள் எடுத்துக்கணும். செகண்ட் பேராமீட்டர், உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் வேணுங்க. நான் யூடியூப்பை பார்த்து பண்ணிடுறேன் அப்படின்னா நிறைய பேர் இன்ஜுரியில் போய் விழுந்திருக்காங்க. நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணுறதுனால அவங்க தவறு சரி பண்ணுறப்ப அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அதனால் ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு செலவு பண்ணுறதை வந்து ஒரு செலவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். அது ரெண்டாவது விஷயம். அது இதில் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. நான் வந்து பணத்தை கட்டிட்டு நான் போகலை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் 8 கிளாஸ் இருக்குன்னா 4 கிளாஸ் வரீங்களா, 4 கிளாஸ் போனேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுமே தவிர, அந்த 4 கிளாஸ் நான் போகலையே அப்படின்னு நினச்சி சரி அடுத்த மாதம் நான் ஃபீஸை கட்டலை, அடுத்த மாதம் நான் போகலை அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம் சொல்லுங்கள்? நீங்கள் செலவு பண்ணாமையா இருக்கீங்க? 3வது விஷயம், உங்கள் உடலுக்கு தேவையான அது ஹாபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ட்ரெக்கிங்காக இருந்தாலும் சரி, சைக்கிளிங்காக இருந்தாலும் சரி, ஸ்விம்மிங்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பார்ட் ஆஃப் ருட்டீனாக வந்து உங்கள் உடல் பயிற்சிக்கும் ஆகும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற சூழலையும் உருவாக்கும். இந்த 3த்தையும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்ப ஜாஸ்தியாகும். 60 வயசில் வியாதி இல்லாத ஒரு உடல் இருந்தாலே அதுவே பெரிய சொத்து இல்லையா? வியாதி வர வரைக்கும் தாங்க நீங்கள் பணத்தை பற்றியும் சொத்தை பற்றியும் நீங்கள் யோசிப்பீங்க. வியாதி வந்ததுன்னா பாக்கி எல்லாமே மறந்துடும். உடலை தான் பேணி காக்கணும்னு தோணும். அதை ஆரம்பத்திலிருந்தே செய்யுங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.